வணக்கம். இன்றைய செய்திகள். திமுக தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த இல்லத்தரசி திட்டத்தின் மூலம் சுமார் 4000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடக்க வாய்ப்புள்ளதாக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்தான அவரது அறிக்கையில், திமுக அறிவித்துள்ள 8000 ரூபாய் கூப்பன் திட்டமானது பெரும் ஊழலுக்கு வழிவகுக்கும் திட்டமாகும். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தில் ஈட்டிய பணத்தை கொள்ளையடிக்கும் மோசமான திட்டம் இது. கூப்பன்களை வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கும் கடைகளில் அரசு அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. வீடுகளில் பயன்படுத்தும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் போன்ற பொருட்கள் 12,000 ரூபாய்க்கு குறைவாக கிடையாது. மேலும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் என்று சொல்லி இருப்பது பெரும் மோசடி திட்டம். உண்மையிலேயே பழைய பொருட்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதுதான் தற்போதைய நிலை. பழைய 180 லிட்டர் 300 லிட்டர் ஃப்ரிட்ஜ் மற்றும் தானியங்கி வாஷிங் மெஷினின் உண்மையான மதிப்பு சுமார் 400 முதல் 800 ரூபாய் வரை மட்டுமே. ஆனால் பொருட்களின் அதிகபட்ச விலையை 4000, 5000 ஏற்றி சொல்லி பழைய பொருளை 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று ஏமாற்று வேலையில் ஈடுபடுவதற்கே வாய்ப்புகள் அதிகம். மேலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது போன்ற கூப்பன்கள் மற்றும் தவணை முறையில் ஊழியர்களுக்கு கடன்கள் வழங்கும் திட்டங்களில் பைபேக் முறையில் பல லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது உலகிற்கே தெரியும். இந்த திட்டத்தின்படி அரசு விற்பனையாளர்களிடம் ரூபாய் 8000 கூப்பன் கொடுத்தால் பொருளை விற்காமலேயே 2000 ரூபாய் குறைத்து 6000 ரூபாய் மட்டுமே ரொக்கமாக கொடுக்க முன்வருவார்கள் விற்பனையாளர்கள். அதன் பின்னர் அதே பொருளை விலை குறைத்து மற்றவர்களிடம் விற்பார்கள். இதனால் வரி ஏய்ப்பு அதிக அளவில் நடைபெறுவதோடு நிறுவனங்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு தொழில்துறையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய மோசடி திட்டம் இது என்றும், மக்களை முட்டாள்கள் என்று எண்ணி பல கோடி குடும்பங்களிடமிருந்து குறைந்தது 2000 ரூபாய் பறிக்க போடப்பட்ட திட்டம் இது. கணக்கு போட்டு பாருங்கள். 2 கோடி குடும்பங்களிடமிருந்து 2000 ரூபாய் என்றால் மொத்தமாக இந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் 4000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற சாத்தியக்கூறுகள் உள்ளது. திமுகவின் மெகா ஊழல் திட்டம் இது. மக்களின் பணத்தை மொத்தமாக கொள்ளையடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திராவிட மாடல் திமுக அரசு. மக்களே உசார் என்று நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு சேலம் மேற்கு, தர்மபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போளூர், செஞ்சி, விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோவில், தனி, கீழ்வேலூர், பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர் ஆகிய 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தொண்டர்களை மதிக்க தெரியாதவருக்கு சீட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று ராணிப்பேட்டையில் திமுகவினர் கொந்தளித்துள்ளனர். ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட தனது மகனுக்கு காந்தி சீட் வாங்கி கொடுத்ததால் அக்கட்சியினர் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தொண்டர்களை மதிக்கவே தெரியாத வினோத்திற்கு சீட்டு தருவதா என்று அக்கட்சியினர் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலில் ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்திக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதே தொகுதியில் அவரது மகன் வினோத் காந்திக்கு திமுக தலைமை வாய்ப்பு வழங்கியுள்ளது. வினோத் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளிக்காத நிலையில் அவருக்கு கட்சி தலைமை சீட்டு ஒதுக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கட்சி தொண்டர்களையே மதிக்க தெரியாத நபருக்கு எம்எல்ஏ சீட்டு எப்படி வழங்க முடியும் என திமுகவினர் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ அனுசரித்து செல்ல தெரியாத ஒருவர் வெற்றி பெற்றால் அந்த தொகுதி மக்கள் அவரிடம் எப்படி கோரிக்கைகளை வைத்து திட்டங்களை பெறுவது என்று தெரியவில்லை என்று புலம்புகின்றனர். தவறுகளை கண்டிக்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள் 5 சீட்டுகளுக்காக திமுக கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டு வாய் மூடி இருக்கின்றனர். ஆனால் அநீதி எங்கு நடந்தாலும் அதிமுக தட்டி கேட்கும். எங்களை அடிமை கட்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் தான் கூட்டணி பேச்சு நடந்தது. தொகுதி பங்கீடு, வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் களத்தில் டெல்லிக்கு ராஜா மோடி, தமிழகத்திற்கு பழனிசாமி தான் கிங். பணத்தை வைத்து எதையும் சாதிக்கலாம் என்ற நச்சுத்தன்மையை திமுக உருவாக்குகிறது. தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளது. சிறுமியர் முதல் முதியோர் வரை பாலியல் துன்பத்திற்கு ஆளாகும் நிலை இருப்பதற்கு திமுக ஆட்சியின் கையாளாகத்தனமே காரணம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும்.
வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வேட்புமனுவை திரும்ப பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்நிலையில் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் 1100க்கும் அதிக போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் அனுப்பிய நபரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். சமீப காலமாக டெல்லி உயர்நீதிமன்றம், சட்டப்பேரவை மற்றும் பல கல்வி மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் செய்திகள் அனுப்பப்பட்டு வந்தன. இந்த சம்பவத்தில் கர்நாடகத்தின் மைசூரைச் சேர்ந்த ஒருவரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டில் பாதுகாப்பு படையினரின் அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் அரசின் மறுவாழ்வு முயற்சிகளின் பலனாக கடந்த 10 ஆண்டுகளில் 10,000க்கும் மேற்பட்ட நக்சல் தீவிரவாதிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்துள்ளனர். அத்துடன் நக்சல் அமைப்பின் உச்சபட்ச தலைமையையும் ஒழிக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.